கடவுளை நெருங்க வேண்டுமா? நான் மற்றும் எனது என்ற இரண்டு பற்றுகளை விளக்கினாலே போதும். ஒரு ஞானி கூறிய ஆழமான ஆன்மீக பாடம். மனிதனின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எழும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், கடவுள் யார்? அவரை உண்மையாக காண முடியுமா? எப்படி இறைவனை நெருங்குவது? இந்த கேள்விகளுக்கு பலரும் பலவிதமான பதில்களை சொல்வார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக பயணம் வெளியில் தொடங்குவதில்லை, அது மனிதனின் உள்ளத்தில் தொடங்குகிறது. இந்த உண்மையை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் உணர்த்தும் ஒரு சிறிய சம்பவத்தை இப்போது காண்போம். கடவுளை காண வேண்டும் என்ற ஏக்கம். ஒரு ஊரில் ஆன்மீக ஆர்வம் மிகுந்த இளைஞன் ஒருவர் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்தது. வாழ்க்கையில் ஒருமுறையாவது கடவுளை நேரில் காண வேண்டும். இந்த எண்ணமே அவனை நாள் முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது. அவன் பலரிடமும் கேட்டான், கடவுளை எங்கே காணலாம் என்று. ஒவ்வொருவரும் ஒரே பதிலைத்தான் கூறினார்கள், கோயிலுக்குச் செல், அங்கே இறைவன் இருக்கிறார். அந்த பதிலை நம்பி அருகிலிருந்த பழமையான கோயிலை நோக்கி அவன் புறப்பட்டான். வழியில் சந்தித்த ஞானி. கோயிலுக்குச் செல்லும் வழியில் ஒரு பெரிய ஆலமர நிழலில் அமைதியாக அமர்ந்திருந்த ஞானி ஒருவரை கண்டான். அவரது முகத்தில் பேரமைதியும் கண்களில் ஆழ்ந்த கருணையும் ஒளிந்திருந்தது. இவரிடம் கேட்டால் சரியான பதில் கிடைக்கும் என்று நினைத்து அவரிடம் சென்றான். ஞானி புன்னகையுடன் கேட்டார், மகனே, எங்கு செல்கிறாய்? ஐயா, நான் கடவுளை காணப்போகிறேன் என்று அவன் ஆர்வமாகச் சொன்னான். ஞானியின் முதல் கேள்வி, எங்கே என்று ஞானி கேட்டார். அருகிலிருக்கும் கோயிலுக்கு. அங்கே போய் என்ன செய்வாய்? இறைவனை வழிபடுவேன் என்றான். ஞானி மீண்டும் அமைதியாக கேட்டார், உனக்கு கடவுள் எப்படி இருப்பார் என்று தெரியுமா? இல்லை. அவரை இதற்கு முன் பார்த்ததுண்டா? இல்லை. அப்படியானால் நீ அறியாத ஒருவரை எப்படி வழிபடப் போகிறாய்? இந்த கேள்வி இளைஞனை ஆழமாக சிந்திக்க வைத்தது. வழிபாடு என்றால் என்ன? அவனுடைய குழப்பத்தை உணர்ந்த ஞானி மெதுவாக பேசத் தொடங்கினார். மகனே, இன்று பலர் வழிபாடு என்ற பெயரில் இறைவனிடம் தங்கள் ஆசை பட்டியலை மட்டுமே சொல்லிச் செல்கிறார்கள். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இந்த பிரச்சினையை தீர்த்து வையுங்கள், அந்த காரியம் நடக்க வேண்டும். இவை அனைத்தும் வேண்டுதல்கள். ஆனால் அவை உண்மையான வழிபாடு அல்ல. இளைஞன் உடனே சொன்னான், ஐயா, நான் அவ்வாறு அல்ல. நான் உண்மையாக இறைவனை நேசிக்க விரும்புகிறேன். அன்பு எங்கே பிறக்கிறது? ஞானி சிரித்தார். நீ இதுவரை பார்க்காத ஒருவரை எப்படி உண்மையாக நேசிக்க முடியும் என்று கேட்டார். அந்த இளைஞன் பதில் சொல்ல முடியாமல் நின்றான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஞானி கூறினார், கடவுளை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவரை உணர முடியும். அந்த வழி என்ன? ஆர்வத்துடன் இளைஞன் கேட்டான். ஐயா, எப்படி? ஞானி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தியானம். தியானமா? அதற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டான். ஞானி பதிலளித்தார், தியானம் கடவுளோடு சம்பந்தப்பட்டது அல்ல, அது உன் மனதோடு சம்பந்தப்பட்டது. தியானம் உன் மனதை அமைதிப்படுத்தும். அந்த அமைதியில் உனக்குள் இருந்தே இறைவனின் இருப்பை நீ உணரத் தொடங்குவாய். மனம் மௌனமாகும் இடத்தில் தான் இறை உணர்வு மலர்கிறது. உண்மையான தியானத்தின் விளைவாகத்தான் உண்மையான வழிபாடு பிறக்கிறது. மற்றொரு மனிதன் வந்தான். அந்த நேரத்தில் அழகாக உடை அணிந்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் அங்கு வந்தார். அவர் ஞானியை வணங்கி தனது விருப்பத்தை கூறினார். ஐ வாண்ட் பீஸ், அதாவது எனக்கு அமைதி வேண்டும் என்றார். ஞானி உடனே பதிலளித்தார், முதல் 2 வார்த்தைகளை விலக்கிவிடுங்கள். 3வது வார்த்தை தானாகவே உங்களை நெருங்கும். அவர் சொன்னதை புரிந்து கொள்ள முடியாமல் இருவரும் சிந்தித்தனர். ஆழமான ஆன்மீக விளக்கம். ஐ வாண்ட் பீஸ். இதில் ஐ என்பதும் வாண்ட் என்பதும் நீக்கப்பட்டால் மீதமிருப்பது பீஸ், அமைதி. ஞானி மெதுவாக விளக்கினார். ஐ என்பது நான், வாண்ட் என்பது எனது ஆசை. இந்த இரண்டையும் விலக்கிவிட்டால் அமைதி தானாகவே வந்து சேரும். கடவுளை நெருங்கும் உண்மையான வழி. ஆன்மீகம் என்பது வெளியில் ஓடிச் சென்று எதையாவது தேடுவது அல்ல. நமக்குள் இருக்கும் அகங்காரம், ஆசை, பற்று, நான் என்ற எண்ணம், எனது என்ற உரிமை உணர்வு, இவற்றை மெதுவாக குறைப்பதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். இந்த 2 பற்றுகளும் குறையும்போது அமைதியும் அன்பும் கருணையும் இறை உணர்வும் நம் உள்ளத்தில் மலரத் தொடங்கும். இந்த கதை சொல்லும் உயரிய உண்மை, கடவுளை நாம் வெளியில் தேட வேண்டியதில்லை. நமது மனம் அமைதியடையும் போது, அகங்காரம் விலகும் போது, ஆசைகள் அடங்கும் போது, நமது உள்ளமே இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாக மாறுகிறது. நான் குறையும்போது இறைவன் பெருகுகிறார். அதுவே அனைத்து ஞானிகளும் உணர்த்திய ஆன்மீகத்தின் உச்சமான உண்மை. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.